ஆண்டவர் ஒரு நாளில் நான் உபவாச ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், பிரியமே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. காலையிலே எழும்பி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தின் முழங்கால் படியிட்டு தலையும் சீவாம பல்லையும் விளக்காம ஆண்டவர் முகத்தை பார்த்துட்டு இருந்தா ஆண்டவர் என்ன சொல்லுவார் யோசிப்பாருங்க. அதிகாலையில் எழும்பும்போது ஆண்டவரை தரிசிக்கும் போது நம்ம யார், ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். எப்படி சொல்லணும்? பிரியமே உன் முக ரூபத்தை காண்பி. நம்முடைய முக ரூபம், நம்முடைய உள்ளான அழகில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்முடைய ராஜா பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இந்த ராஜகுமாரத்திக்கு ஒரு உடை இருக்குது. அந்த உடை எப்படி இருக்கிறது என்று சொல்லி போட்டிருக்கு. பொன் சரிகை, பொற்சரிகை எல்லாம் எப்படி இருக்குது? சரிகை நிறைந்த ஒரு உடை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மோசேயை ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது அதே போல சாலமோன் ராஜா கூட ஆலயத்தின் பல பகுதிகளை கட்டும்போது ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் என்ன செய்ய? பொன்னால மூடிவிடு. ஹல்லேலூயா. பொன் என்று சொன்னால் டிவைன், நம்முடைய டிவைன் நேச்சர், சரியா? தெய்வீக சுபாவம். அது உள்ளுக்கு இருக்கிறது என்னது? அது மரம்தான். ஆனால் அந்த மரத்தின் மேலே என்னத்தை போட்டுடுது? பொன்னால் அந்த மரத்தை பொதிந்து விடு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து வருகிற சூழ்நிலை, நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை, நமக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கும், ஆதாமிலிருந்து வந்த சுபாவம் இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் களைந்து போட்டு நம்ம உடை ஆண்டவர் சன்னிதானத்தில் எப்படி இருக்கணுமா? ஒரு தெய்வீக கலை உள்ளதாய், தெய்வீக அழகு உள்ளதாய், பொற்சரிகையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அதை மாத்திரமல்ல, 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டாள். ஹல்லேலூயா. நல்லா இமேஜின் பண்ணிக்கணும். நம்முடைய ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நம்மெல்லாம் ராஜகுமாரத்திகள். ராஜகுமாரத்தி எப்படி இருக்கிறா? உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாக இருக்கிறா. அவளுடைய அழகில் ராஜா பிரியப்படுகிறார். பிரியப்படுகிற அந்த ராஜகுமாரத்தி எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால், அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது. அவள் எந்த உடை உடுத்தி இருக்கிறாளாம்? சித்திர தையல் ஆடை. சித்திர தையல் ஆடை தெரியுமா? சித்திர தையல் ஆடைனா என்னது? எம்ப்ராய்டரி க்ளோதிங். எம்ப்ராய்டரிக்கு என்ன அவசியம்? சித்திர தையலுக்கு என்ன அவசியம்? அது என்ன செய்யும்? அந்த நீடில் வச்சு குத்தி 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 நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சாதாரண உடைகளை விட, சாதாரண சாரியை விட எது ரொம்ப நல்லா இருக்கும்? எம்ப்ராய்டரி சாரி நல்லா இருக்கும். அதில் மெஷின் எம்ப்ராய்டரி இல்லை, கையினால் தைக்கப்பட்ட எம்ப்ராய்டரினா இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன இருக்கும்? விருப்பமும் இருக்கும், விலையும் அதிகமாக இருக்கும். ராஜகுமாரத்தி எதை உடுத்தி இருக்கிறா? சித்திர தையல் ஆடை. யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்து ஒரு கணவரை கட்டுனேன், ஆனால் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது? ஊசி வச்சு குத்துனது போல தான் என் வாழ்க்கை இருக்குது. பிள்ளைக்காக ஜோமணி ஆண்டவர் சமூகத்தின் ஜபத்தின் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்தேன், வளர்த்தேன், நல்லா என்னை கவனிப்பான்னு யோசித்தேன். அதுவும் எதா மாறிட்டு ஒரு முள்ளாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, பரலோக ராஜ்யத்தில் போய் நிற்கும்போது இவர் யார் என்று கேட்ட சமயத்தில் தேவதூதன் பார்த்து கேட்கிறார், யார் இவர்கள்? யாரு? உபத்திரவங்களின் வழியாக கடந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ராஜகுமாரத்தி என்ன உடை உடுத்தி இருப்பாள்? சித்திர தையலாடை. எத்தனை தான் முள் இருந்தாலும் சரி, எத்தனை தடவை தான் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியில், ஆத்மத்தில் நமக்கு நீடில் குத்துனாலும் சரி, அது எதா மாறப்போகிறது? எப்படி மாறப்போகிறது? அது உண்மையாகவே ஒரு மகிமையும் கனமுமான கர்த்தர் பிரதிபலிக்கிற ஒரு இடமாக, ஒரு சம்பவமாக மாறப்போகிறது. அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படும் தெரியுமா? உருவாக்கப்படும். ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கை உருவாக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்திலே ராஜகுமாரத்திகளாக, ராஜாவுக்கு பிரியமான குமாரத்திகளாக போய் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை சந்திக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.